ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்குது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்க பசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ்ல லாஸ்ட் ரெண்டு பேரோட வெற்றியும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பொன்னியின் செல்வர் இன்னும் இது முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டோட ஒன்று முடிச்சாரு. காரணம் என்னன்னா, இது நாள் வரைக்கும் எதிர்ப்புகளே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கொள்ளையர்கள் தீவுல நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் கிளம்பியிருக்கான். ஃபர்ஸ்ட் அது அவங்களுக்கு யதார்த்தமான ஒரு பிரளயம்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆனா உடஞ்ச அந்த தண்ணி கிராமத்துக்குள்ள வந்தது, அங்க இருக்கிறதெல்லாம் சூறையாடினது, நீர் அப்படியே சூறையாடிட்டு போயிருச்சு. சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் யதார்த்தமா ஆனா உடஞ்சிருச்சு போல, மரம் முறிஞ்சு விழுந்து ஆனா உடஞ்சிருச்சு போல அப்படின்ற ஒரு உணர்வு தான் வந்ததே ஒழிய அடுத்ததான் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. என்ன அப்படின்னா, துறைமுகத்துல கப்பல்கள் எரியுது. அது எப்படா தண்ணியில இருக்கிற கப்பல் தண்ணியில மூழ்கி அழிஞ்சு போச்சுன்னா அது யதார்த்தம். நிலத்துல இருக்கிற குடிசை பொருட்கள்லாம் நெருப்புல அழிஞ்சு போச்சுன்னா அது யதார்த்தம். ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கே. ஒருவேளை இதுதான் பொன்னியின் செல்வன் விட்டுட்டு போன தவறான ஒரு குழுவோ? கரெக்டா அதை கொள்ளையர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? வாங்க ஸ்ட்ரெயிட்டா எபிசோட்குள்ள போலாம். இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா போர். சோ கரெக்டா நான் சொல்லதான் லாஸ்டா கொள்ளையர்கள் அந்த க்ளூவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, எவனோ ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான், நம்ம அடிமைகள்லாம் காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க, பொருட்கள்லாம் தண்ணியில போயிருச்சு, எல்லாமே நிர்மூலமாயிருச்சு, எதுவுமே இல்ல. இப்போ கையில இருக்க வேலு கம்பெல்லாம் எடுத்துக்கங்கடா, எவன் நம்ம ஆள்லயோ மத்தவன் எல்லாரையுமே வெட்டி சாச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு அந்த கொள்ளையர்கள் கூட்டம் எருமை காட்டு எருமைன்னு சொல்லுவாங்களா, அதுங்க கூட்டமா வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடி வராங்க. எங்கன்னா இவர் என்ன சொல்றாரு, இன்னும் போர் முடியல, உங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு வாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச இதுல நாங்க இப்படி பண்ணோம் தெரியுமா, நாங்க இவ்வளவு பேர் வெட்டி சாச்சோம் தெரியுமா, ஆனா உடஞ்சு தண்ணி போறப்ப நீ பாத்துக்கணுமே அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ஜாலியா இருந்தாங்க. அவர் ஒரு புல் ஸ்டாப் வச்சு, நான் சொல்றேன் எல்லாம் எஞ்சுவாங்க, கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடைசி போர், வாழ்க்கையிலேயே வணிகர்கள் செயல்படுத்த போற முதல் போர். எப்படிப்பட்ட போர்னா, 15 பேர் தான் இருக்காங்க. அதாவது சோழர் படை, அதாவது பொன்னியின் செல்வருடைய தலைமையில் இருக்க படையில 15 பேர் தான். அந்த 15 பேர்ல அவங்கள விட 40 மடங்கு அதிக படைபலம் இருக்க ஒரு சைனியத்தை எதிர்க்க போறாங்க. இது விசித்திரமான ஒரு போர். அதுவும் ராஜராஜர் ஒரு அசாத்தியமான ஒரு வீரர். அவரு போர்க்களத்துல, அவரு போர்க்கொண்ட ஒரு போர்க்களத்துல இது விசித்திரமான ஒரு போர் முறை. விஜயாலய சோழன் கூட அவர் நடத்தின அந்த தக்கோலம் போரு, விஜயாலய சோழரோட போரு, தக்கோலம் ராஜாதித்தரோட, விஜயாலய சோழருடைய போர் கூட ஆள்பலம் ஜாஸ்தி இருந்தது. ஆனா ராஜராஜ சோழருக்கு இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. அந்த 15 பேரோட வாளை உயர்த்தி நம்ம போரிடுவோம் சரியா அப்படின்னு சொல்றாரு. அவர் நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறத பார்த்தோன்னே சொல்லவா வேணும், அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு போர் வெறி வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அவரோட சேர்ந்து இறந்தா அவரோட இறந்து போயிடணும், ஜெயிச்சா போய் புள்ள குட்டியெல்லாம் போய் சோழ நாட்டுல பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட எல்லாம் களத்துல இறங்கி நிக்கிறாங்க. எய்த்தாப்புல ஒரு வர அந்த படையினுடைய சத்தம் ஜாஸ்தியாகுது. வெறி கொண்டு ஓடி வராங்க. அந்த திருப்பத்துல திரும்பி கடற்கரையை நெருங்கின அந்த பெரிய படைக்கு ஒரு பெரிய திகைப்பு காத்திருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க நினைச்சிட்டு வந்தது ஒரு 200-300 பேர் இருப்பாங்க, நம்ம இடத்துல அழிச்சிட்டு போயிட்டாங்க போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தவங்களுக்கு ஒரு சின்ன பொட்டு பட்டாசு மாதிரி இருக்கிற ஒரு 15 பேர் கொண்ட ஒரு சைனியம் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்க முடியுமா அப்படின்றத திகைப்பா இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் தான் அந்த திகைப்பு இருந்தது. அவங்களுக்குள்ளேயே அவனை வெட்டுங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்ற பல மொழிகள்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த பூமியவே ஒரு அதிர்த்து அவங்க திருப்பி 500 பேர் ஓடி வராங்க. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 500 பேர் ஒரு 15 பேர் இருக்க சின்ன சைனியத்தை நோக்கி ஓடி வராங்க. அவங்க எப்படி ஓடி வராங்கன்னா, காட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வராங்க. கடற்கரைக்கும் அவங்களுக்கும் நடுவு அவங்க 2 சைனியத்துக்கும் நடுவுல கடற்கரை இருக்கு. இவங்க கரெக்டா இன்னும் ஒரு 10 அடி பின்னாடி வச்சாங்க, சோழ சைனியம் 10 அடி பின்னாடி வச்சாங்கன்னா கடல். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ வந்தியத்தேவன் மனசுக்குள்ள அவனோட மனைவியோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கண்ணே, உன்னை விட்டு போறனே, நான் இல்லாம நீ என்ன பண்ண போறியோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அவருக்கும் பொன்னியின் செல்வருக்கும் அவரோட மனைவி குழந்தைகள் ஞாபகம் வரும்போது அந்த மர்மமான ஒரு பெண் உருவம் அவர் கனவுல வந்துச்சு இல்லையா, அந்த பெண் உருவம் வரப்போ அவரு சொல்றாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியல,
இந்த மாதிரி சூழ்நிலையில கூட என்னை வாட்டி வதைக்கிற, நான் இறந்து போயிட்டேன்னா உன்னை பார்க்காமலே போயிருவேன். சப்போஸ் இந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் மேற்கொள்றாரு. அப்ப அவர் மூஞ்சி சாந்தமா இருக்கு. இதை கவனிச்சுட்டே இருக்க வந்தியத்தேவன், என்ன இந்த மாதிரி நிலைமையிலுமே இவர் எப்படி சாந்தமா இருக்காரு அப்படின்னா டக்குன்னு மூஞ்சி கடுமையா மாறிடுது. டக்குன்னு, ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து போர்ல ஈடுபடுற போர் வீரனை வந்து பலவீனமாக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அருள்மொழிவர்மர் அதை உதறிட்டு போர் குணத்துக்கு வராரு. வந்துட்டோடனே கையில இருந்த வந்தியத்தேவனுடைய வேல்கள்லாம் வந்து ஒரு 10-15 வேல் அவன் முதுகுல வச்சிருக்கான். ஒரு வேலும் அதோட முனையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பளபளக்குது. ஏன் பளபளக்குது அப்படின்னா, இவங்க போர் புரிய ஆரம்பிச்சது வந்து நைட் டைம் இல்லையா, இப்ப விடிய ஆரம்பிக்குது. கதைய செங்கதிர் வந்து கடலுக்குள்ள இருந்து வெளியில வர மாதிரி அந்த காட்சி நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. எஸ், அப்கோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் அந்த தீவு வச்சிருக்கு. அந்த சூரியன் அப்படியே மேல வரப்போ அப்படியே அவனோட வால்ல அந்த என்ன சொல்றது, பொன்னியின் செல்வர் வால்ல இருந்த அந்த பளபளப்பு, வேல்ல இருந்த பளபளப்புலாம் அப்படியே மின்னுது. ரெடி ஆயிட்டான் வந்தியத்தேவன். ஓகே, பரவாயில்ல, இறந்து போனாலும் எனக்கு பிடிச்சவன் ராஜராஜ சோழரோட தான் இறக்க போறோம், அதனால கவலையே படாத வந்தியத்தேவா, இறங்கி அடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வேலை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கூர்மையா கண்ணை நோக்கி எய்த்தாப்புல ஒரு தட்டியனை பார்த்து, தட்டிமானா இருக்க ஒருத்தன், அவனை பார்த்து அவனை நெஞ்சுக்கு குறி வைக்கிறான் அந்த வேலை. உடனே பொன்னியின் செல்வர் தன்னோட வாளை உருவி சோளம் சோளம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோடனே அங்கிருந்த 15 பேரும் சோளம் சோளம்னு சொல்லி கத்துறாங்க. டக்குன்னு வாளை உருவி திருப்பி அவங்க ஸ்பீச் கொடுக்குற படைத்தலைவர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டக்குன்னு வாளை உருவி அவங்களுக்கு எதிர்ப்பு தன்னோட படைக்கு எதிரே நின்னுகிட்டு சோளம் சோளம்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோடனே மொத்த காடு, மொத்த கடல், மொத்த பூமி எல்லாமே அமைதியாயிரு. சோளம் சோளம்ன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் பூமியவே அதிர செய்யுது. அங்க வந்து மொத்த ஒரு 500 கொள்ளையர் படையும் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படியே நின்னுட்டு மூஞ்சில ஒரு பயப்பிராந்தி, எதையோ பார்த்து மிரண்டு போன ஒரு மிரட்சி, எதையோ ஒன்று அவங்க எதையோ காணாத கண்டுட்ட மாதிரி ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம் எல்லாமே அவங்க முகத்துல தெரியுது. இத வந்தியத்தேவன் வந்து தன்னோட கையில வச்சிருக்க வேலை அப்படியே புடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான், எரியல. இத பார்த்துட்டு இருந்த மத்தவங்களுக்கும் ஒன்னும் புரியல, என்ன ஏன் நின்னுட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. திரும்பி ராஜராஜ சோழர் சோளம் சோளம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துனோடனே அந்த சோளம்ன்ற அந்த குரலுக்கு ஏற்பட்ட எதிரொலி ஏதோ ஒரு பூகம்பத்தையே ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு எதிரொலி எழுப்பு. எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லி இப்ப வந்தியத்தேவனுக்கு ஒரே குழப்பம். முதல்ல நினைக்கான், ஒருவேளை நம்ம கையில வேலை எடுத்துட்டதுனாலதான் பயந்து நின்ட்டாங்க போல அப்படின்ற. இந்த நேரத்துல இவனோட காமெடி சென்ஸ் போக மாட்டேங்குது, அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். காரணம் என்னன்னா, அவன் ஒரு அசாத்தியமான வீரன். அவனை மாதிரி வேல் எறியறதுக்கு சோழ நாட்டிலேயே யாரும் கிடையாது. என்ன சொல்றது, ஒரு இம்மார்டலான அந்த ஆர்ட்லாம் ஒரு இம்மார்டலான ஒரு ஆள். அவன் அடிச்சா அது குறி தப்பாது, அந்த மாதிரியான ஒரு ஆள். அவன் அந்த வேலை அப்படி நினைக்கிற தப்பு இல்லைல்ல, அதனால அவன் நினைக்கிறான். அப்புறம் யோசிக்கிறான், நினைச்சா ஒருத்தன் தான் நினைக்கணும், எதுக்கு 500 பேர் நினைக்கணும், இல்லையே இது அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறப்போ குரல் எதிரொலிப்பு சத்தம் கேட்ட திசையை நோக்குனா அது காடா இல்ல, கடலா இருக்கு. கடலை திரும்பி பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்ன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன். ஆனா அதை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு இருந்த குஷி இருக்கே, குஷி திக்கு முக்காடி போயிட்டாங்க. ஸ்டே டியூன் மக்களே, பாய்.